பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. You shall love your neighbor as yourself. Leviticus 19:18. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு திங்கக்கிழமை காலையில சுமதி பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டிருந்தாளாம். அங்க ஒரு சின்ன பையன் கையில சில நாணயங்களும் முகத்துல கவலையோடையும் நின்று கொண்டிருந்தானா. பஸ் வந்த உடனே பஸ்குள்ள ஏறி பின்னோக்கம் நடக்க ஆரம்பிச்சானா. சுமதி அந்த பையனை பார்த்து புன்னகையோட சொன்னாலா, இங்க வா, நான் உனக்காக கட்டணம் கொடுக்குறேன்னு. அந்த சின்ன பையன் மகிழ்ச்சியோட நன்றி சொன்னானா. சுமதி சாப்பிட வெளியே செல்லும் போது ஒரு மூதாட்டி சாலையை கடுக்க ரொம்பவே திணறிட்டு இருந்தாங்களாம். சுமதி அவங்க கையை பிடிச்சு அந்த சாலையை கடுக்க உதவி செஞ்சாலாம். அப்ப அந்த மூதாட்டி சொன்னாங்களா, என் மகளை போல எனக்கு உதவி செஞ்சேன்னு. இந்த வார்த்தைகள் அவளுடைய இருதயத்துல நெகிழ செய்துதான். பிறகு அந்த பையன் ஒரு நாய்க்குட்டிய ஒரு இடத்துல இருந்து காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போனானா. இதை பார்த்த ஒரு பொண்ணு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கதவு சரி செய்ய உதவி செய்தாலாம். அது போலவே ஒரு நாள் சுமதிக்கு உதவி தேவைப்படும் போது யாரோ ஒருவர் அவளுக்கு உதவினாங்களா. நம்ம மற்றவங்களுக்கு அன்பு காட்டி உதவி செய்யும் போது சரியான நேரத்துல நமக்கு அதே அன்பு தேடி வரும். அன்பு சகலத்தையும் செய்யும் சக்தி கொண்டது. அது இதயத்திலிருந்து இதயத்துக்கு ஒளிபரப்பும் தீப்பொறி போல இருக்கும். எப்போதும் அன்பு காட்ட மறக்காதீங்க. ஏன்னா அன்பு தான் கடவுளின் மொழி. ஆமென்.